ஆஃப் அறம் திணை பாட்காஸ்ட். நான் உங்கள் பெனிஷா. நான் உங்கள் கார்த்திக். நம்ம அறம் திணை பாட்காஸ்ட்டில் காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா ஹியூமன்ஸ் ஆஃப் ட்ரைலேண்ட். இதோட பார்ட் 3. நம்ம ஹியூமன்ஸ் ஆஃப் ட்ரைலேண்ட் அப்படின்ற சீரீஸில் மானவாரி விவசாயிகள், அதாவது ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் சார்ந்து இருக்கிற மக்கள், ரெயின்ஃபெட் இரிகேஷன் சார்ந்து இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்வியல் வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி இந்த ஹியூமன்ஸ் ஆஃப் ட்ரைலேண்ட் சீரீஸில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதோட மூணாவது எபிசோடை தான் நம்ம இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். அறம் திணை பாட்காஸ்ட்டில் ஜென்ரலாகவே நிறையா பர்ஸ்பெக்டிவ்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன், டேட்டா அதெல்லாமும் ஷேர் பண்ணுவோம். அதோடு சேர்ந்து அந்த பர்ஸ்பெக்டிவ்ஸ், டேட்டா, இன்ஃபர்மேஷனுக்கு பின்னாடி இருக்க கதைகள், கிரவுண்ட் ரியாலிட்டிஸ், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமும் ஷேர் பண்ணுறோம். அதோட ஒரு பகுதியாக தான் இந்த ஹியூமன்ஸ் ஆஃப் ட்ரைலேண்டுன்றதை பண்ணுறோம். ஸோ இதில் மொதல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் எதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஒரு மானாவாரி விவசாயியாக இருக்கிறதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத ஒரு ஹோலிஸ்டிக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க பஞ்சவர்ணம்னு ஒரு விமன் ஃபார்மர். இவங்க மணப்பாறை, திருச்சியில் அவங்க ஃபார்ம் இருக்குது. சுக்காம்பட்டின்ற ஒரு கிராமத்தில் 1.25 ஏக்கர் ஒரு இது. அந்த ஏரியா போனாவே நம்மளுக்கு தெரியும் ட்ரைலேண்ட் ஏரியானா என்னன்றது நம்மளுக்கு புரியும். ரொம்பவே தண்ணி, நீர் வசதி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கும். மானாவாரி பயிர்கள் மட்டும்தான் பயிரிடப்படக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். ஸோ அங்கே போனப்போ நான் பிப்ரவரி மாதத்தில் போயிருந்தேன். அப்போ ஆக்சுவலாக ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்காக அங்கே ஒரு 2 பட்டங்கள் பயிரிடுவாங்க. ஒன்று ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டத்தில் உளுந்து, தட்டைப்பயிறு, மொச்சை இதெல்லாம் பயிரிடுவாங்க. அதுக்கப்புறம் புரட்டாசி பட்டத்தில் கொள்ளு பயிரிடுவாங்க. இந்த புரட்டாசி பட்டத்தில் பயிரிடுறது ஜான்வரிக்குள்ளே அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த வருஷம் அப்போ தான் பூவே பூத்து இருந்தது கொல்லுக்கு, நான் போனப்போ தான். ஸோ அப்போ இது கிளைமேட் சேஞ்ச்னா, கிளைமேட் சேஞ்ச்னா அவங்கள ஆர்டிகுலேட் பண்ண முடியல. பட் நிறையா சேஞ்சஸ்னால இப்போ தான் பூவே பூக்குது, இனிமேல் தான் இதை பண்ணணும் அப்படின்றது நம்மளால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது. அப்போ ஆடிப்பட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப, ஆடிப்பட்டத்தில் இருந்த க்ராப்ஸ் எல்லாமே காட்டு எருமைங்க ஃபுல்லாமே ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னால் ஃபுல்லாமே சேதாரப்படுத்திடுச்சு. ஸோ அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா, மலை பக்கத்தில் இருக்கும். சின்னதான ஒரு ஹில் மாதிரி, மலை மாதிரி இருக்கும். அது அடிவாரத்தில் இவங்க ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபுல்லுமே அந்த ஏரியாவில் இருக்க நிறையா ஃபார்ம்ஸ் பாதிச்சிருச்சு. ஸோ அந்த ஏரியாவில் லிட்டலாக எப்படின்னா, பக்கத்தில் தக்காளி போட்டிருந்தார். அதுவே அவங்க கேஷ் கிராப் ரேஞ்சுக்கு வச்சுருந்தாங்க தக்காளியை. ஸோ தக்காளி போட்டிருந்தார், அவர் நிறைய செலவு பண்ணார், எங்களுக்காச்சும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே தக்காளி போட்டு அவருக்கும் பெரிய லெவலில் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் போட்டிருக்காரு. நல்ல கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவர் போட்டிருக்காரு. அவருக்குமே பெரிய அடி அந்த இதனால். ஸோ இதுக்கு பின்னாடி கொஞ்சம் டீப் பண்ணி ஏன் காட்டு எருமை இப்போ அதிகமாக வருதா, முன்னாடி அதிகமாக வருதா அப்படிலாம் கேட்குறப்போ என்ன ஆயிருக்குன்னா, அங்கே நிறைய யூக்லிப்டஸ் மரங்கள் பிளான்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அப்போ யூக்லிப்டஸ் மரம் பிளான்டேஷன் ஆகிறப்போ பயோடைவர்சிட்டி காட்டில் கம்மியாக காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் நிலத்தை நோக்கி இப்போ அவங்க உணவு தேவைக்கு மற்றதுக்காக இங்கே இந்த பக்கம் வர வேண்டியக்கான சூழல் வந்துருச்சு. ஸோ அதனால் டைரெக்டாக எப்படி இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சைடில், ஏன்னா இப்போ ஃபார்மில் ஒன்றுமே நடக்கலை, அங்கெங்கேயோ நடந்ததுனால இங்கே பாதிப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்கோசிஸ்டமே பாதிக்கப்படுது அப்படின்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே அவங்க இப்போது அவங்களோட வாழ்வாதாரமே மெயினாக ஒரு 10 ஆடு வச்சுருக்காங்க. அதை வச்சு மட்டும்தான் அவங்க சமாளிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட லேண்ட்லேயுமே கட்டுற பழக்கம். அந்த ஆட்டை அவங்க ஆட்டையுமே அந்த மலை மேலே காட்டில் தான் மேய விடுவாங்க. அப்போ இப்போ இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஆல்ரெடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது கிரேசிங்க்கு. அப்போது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கே வரப்போ இவங்களுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கக்கூடிய ஆடுமே போயிடும். ஏன்னா அவங்களுக்கு அங்கே விளைய வச்சு ஆட்டுக்கு தீவனம் கொடுக்கு, இல்லை தீவனம் வாங்கி போடுற அளவுக்கு அங்கே பொருளாதார சூழ்நிலை இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ அங்கே மலையில் தான் அவங்க மேய்க்க விடுறாங்க. அந்த ஆடையே கெடை கட்டுவாங்க. கெடை கட்டுறதுனா நம்ம நிறைய வாட்டி எபிசோட்ஸ்லேயே பேசியிருக்கோம். அந்த நிலத்துலேயே அந்த ஆட்டை ஒரு பெயிண்ட் மாதிரி போட்டுட்டு தங்க வச்சுருவாங்க. அதோட ஆட்டோட டங்குலாம் அதுலேயே மிக்ஸ் ஆகி அது லேண்டை ஃபர்டைல் ஆக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அது இல்லாமல் வேறு சின்ன சின்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் காட்டில் சுண்டைக்காய் பறிக்கிறது, சுண்டைக்காய் பறிச்சுட்டு அதை கொஞ்சம் விற்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே விவசாயிங்க 100 நாள் வேலைவாய்ப்பை ஒரு நெகட்டிவாக பார்க்குறது, நிறைய இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம்.
ஸோ இவங்களோட ஒரு இப்போதைக்கான அடிப்படை வாழ்வாதாரம், இவங்க விவசாயி தான், நிலமுள்ள விவசாயி தான். அடிப்படை வாழ்வாதாரத்தில் முக்கியமான சோர்ஸ் ஆஃப் இன்கமாக வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது. அப்போ அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ்க்கானது மட்டும் இல்லை, நிறையா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸுக்குமே வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அந்த இடத்துல வந்து எல்லாருமே எல்லாரோட பண்ணையிலையும் போய் வேலை செய்வாங்க. ஸோ நிலம் இருந்தாலுமே வந்து அங்கே எப்படின்னா வந்து மற்ற நிலங்களில் போயிட்டு வேலை செய்யக்கூடிய பழக்கம் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த ரொம்ப இதை சிம்பிளான மேஜரான இதை வச்சு தான் அவங்க வந்து ஃபுல்லாமே வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா ஃபேசட்ஸ் தெரியும். ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சரில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகுது, இதுமாதிரி பல ஃபேசட்ஸ் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த கதையில் நீ சொன்ன விஷயங்கள்லேருந்தே வந்து இந்த ஈகோசிஸ்டம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லைவ்லிஹுட்ஸ், ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்றது வந்து எப்படி வந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்குது. அதை எப்படி வந்து ஒரு நிலத்தில் என்னமோ ஒன்று பண்ண போகிறோன்னா அந்த நிலத்தோடு மட்டும் குறுக்கி பார்க்காம அது வந்து எவ்வளோ வாஸ்ட்டாக பல இடங்களோட சேர்ந்து பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்மளால் வந்து இங்கே நடந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லேருந்து முக்கியமாக பார்க்க முடியுது. அது சார்ந்த வாழ்வாதாரங்களாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு பகுதிக்கான லோக்கல் ப்ராக்டிசஸ், அவங்களோட லைவ்லிஹுட் ப்ராக்டிசஸ் எப்படி இருக்குது, அவங்களோட கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் எப்படி இருக்குது, அவங்களோட தினசரி வாழ்வியல் எப்படி இருக்குதுன்றதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்துலையும் எப்படி வந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அப்படின்ற நுவான்சஸ் வந்து நிறைய இவங்களோட கதையிலேருந்து வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக இருக்கட்டும் சரி, சஸ்டைனபிலிட்டி ஆங்கிள் இருந்தால் இருக்கட்டும் சரி, என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் வந்து இதுக்கு நம்ம எப்படி சொல்ல எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கதை இருக்கா கார்த்தி? ஸோ இதுக்கான ஒரு நான் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து ரொம்ப வெப்பூரில் இருக்க நம்மாழ்வார் இயற்கை சிறுதானிய உழவர்கள் உற்பத்தி குழு, இது வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க. வெப்பூர்ன்றது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பேக்வர்டான பிளாக்ஸான இருக்குது. ரொம்ப வருஷங்களாக தோராயமாக 37% எஸ்சி கம்யூனிட்டி தான் அங்கே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீஜன், அதுவும் வந்து ஒரு ரொம்பவே ட்ரையான ஒரு ரீஜன். ட்ரைலேண்டு மானாவாரி விவசாயம் தான் அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து 2015 இந்த அமைப்பு வந்து ஒருங்கிணைக்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஒருங்கிணைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ ஒரு 7 விவசாயிகளை வச்சுட்டு 5.5 ஏக்கர் தான் மொத்தத்தில் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த பகுதியில் மில்லட்ஸை வந்து உற்பத்தி பண்ணணும், இயற்கையாக விளைவிச்ச மில்லட்ஸை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரஃபாக வந்து ஒரு 25 விவசாயிங்க கிட்ட அந்த குழுவில் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்காங்க. சில டைம்ஸ் 100 விவசாயிகள்லாம் கூட அந்த குழுவில் இணைஞ்சாங்க. பட் ரெகுலராக ஒரு 25 விவசாயிங்க ரெகுலராக இவங்களோட பயணிச்சிட்ருக்காங்க. இவங்க அங்கே வந்து கிளியூர், கீழ்பெரம்பலூர், வேள்விமங்கலம், வெப்பூர், கல்லை, குளும்பூர் இந்த மாதிரி பல ஊர்களில் வந்து இந்த குழுக்கள் வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ ஜென்ரலாக ட்ரெடிஷ்னலாகவே அந்த பகுதி வந்து வரகு தான், அங்கே வந்து வரகு நிறையா விளைவிச்சிட்டு இருந்த ஒரு இடமா இருந்திருக்கு. வரகு, அதுக்கப்புறம் கடலை, எள், இதெல்லாம் தான், அதுவும் நாட்டுச்சோளம், இதெல்லாம் தான் மெயினாக வந்து கொத்தமல்லியும் போட்டுட்ருந்தாங்க. இதெல்லாம் தான் மெயின் ட்ரெடிஷ்னல் க்ராப்பாக இருந்திருக்கு. அங்கே நிறையா ஊர் பேரே வந்து வரகுன்னு இருக்கும். வரகூர்னு ஒரு ஊர் இருக்குது, வரகுப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ நிறைய ஊர் பேர்கள்லேயே வந்து இந்த வரகுன்ற மில்லட் வந்து இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து இந்த இடத்துல ரிவைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியாக தான் இவங்க எடுத்தாங்க. ஸோ என்னென்னா 2003 வாக்கில் வந்து இந்த பிடி காட்டன்ன்றது வந்து உள்ளே வருது. அதுக்கப்புறம் இந்த மக்காச்சோளமே ஹைப்ரிட் மக்காச்சோளம் வந்து இதுக்கு தீவனத்துக்கு போகிறதுக்கான மக்காச்சோளம் வருது. ஸோ அப்போலேருந்து இந்த பகுதியில் இருக்க விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷம் காட்டன் போடுவாங்க, அந்த வருஷம் அதில் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இல்லை மெய்ஸ் போட்டோன்னா, அதான் சோளம் போட்டோன்னா சரியாயிடும். கொஞ்சம் விவசாயிங்க சோளம் போட்டால் அதில் கொஞ்சம் லாபம் பார்த்துருப்பாங்க. அடுத்த வருஷம் எல்லாருமே சோளம் போடுவாங்க, சோளத்தில் அடி வாங்குவாங்க. இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்போ வந்து ரொம்பவே சோளத்தோட டிமாண்ட் அதிகமாக, அதை பற்றியுமே ஒரு எபிசோடில் பேசியிருந்தோம். இந்த பகுதியில் நிறையா சோளம் போடுற ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த சொசைட்டி அங்கே வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு கலெக்டிவைசேஷன் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க. ஏன்னா இந்த மாதிரி கலெக்டிவைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. அப்போ ஒரு சொசைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி அதில் 19 பேரை வந்து எல்லாமே பெண்கள் குழுவாக இருக்கணும், பெண்கள் விவசாயிகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெண்களை வந்து ஒரு 19 பேரை வச்சு ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு 11 பேர் கொண்டு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மாதிரி ஒன்று உருவாக்கி டிசிஷன் மேக்கிங்கில் கொண்டு வராங்க.
ஒரு வருஷம் மீன்ஸ் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணும். இந்த ஜென்ரல் பாடி எல்லா விவசாயிகளுமே வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் செட் பண்ணிவிட்டு எல்லா வருஷமும் சோயிங்க்கு முன்னாடி விதைக்கிறதுக்கு முன்னாடி ஊர்களில் மீட்டிங் நடத்தி வரகு யார் யாருக்கெல்லாம் வரகு போடுறீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல வச்சு அங்கே வரகு சீட்ஸ் இவங்களே கொடுக்குறாங்க. இந்த குழுவாகவே இந்த சொசைட்டியாக சீட்ஸ் கொடுத்து விவசாயிகளை உற்பத்தி பண்ண வச்சு அதை வந்து இவங்களே கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த கொள்முதல் பண்ணுறதுலேயுமே வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலே ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் கமிட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக அந்த கோஆர்டினேட்டர்ஸ்லாம் எவ்வளோ செலவாகுதுன்னா நோட் பண்ணி இந்த கமிட்டிக்கு சொல்கிறாங்க. அந்த கமிட்டி வந்து இந்த வருஷம் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் வைக்கலாம், மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, செலவு இவ்வளோ ஆகிருக்கு எல்லாருக்குமே, அப்போ இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி முடிவு பண்ணுது. அந்த குழுவை, அந்த விவசாய குழுவை முடிவு பண்ணி அங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் நடக்குது. அங்கேயே ஒரு சின்ன ப்ராசஸிங் யூனிட் செட் பண்ணியிருக்காங்க. நிறைய சப்போர்ட்டும் வந்திருக்கு, வெளியிலேருந்தும் நிறைய சப்போர்ட் வந்திருக்கு இந்த இனிஷியேட்டிவ்க்கு. ஸோ அந்த ப்ராசஸிங் யூனிட்டில் இந்த வரகு ப்ராசஸ் பண்ணி வரகு இன்னும் மற்ற மில்லட்ஸ்லாமும் ப்ராசஸ் பண்ணி கடைகளுக்கு விற்பனை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லோக்கலில் அங்கேயே மார்க்கெட்ஸ் மூலியமாக அவங்க வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கோசிஸ்டம் மாதிரி ஒரு பில்டு பண்ணிட்டாங்க. இப்போ இதை ஸ்லோவாக ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வருஷம் விவசாயிகள் வந்து இன்னும் விவசாயிகளை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வேறு என்னாச்சும் பெட்டர் ட்ரைனிங்ஸ் கொடுக்கலாமா, மெத்தட்ஸ் மூலயமா இது பண்ணலாமா, இந்த மாதிரி பல ஆங்கிள்ஸில் வந்து இவங்க வந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு நல்ல ஒர்க்கபிள் மாடலாகவும் நம்மளுக்கு வந்து தென்படுது. ஸோ இந்த கதையை கேட்கும்போது எனக்கு வந்து 2 விஷயம் தான் தோணுச்சு. ஒன்று வந்துட்டு இப்போது ஒரு மறுசீரமைத்தல் இல்லை ஒரு விஷயத்தை நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்றப்போ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் ரிவைவல் அப்படின்றது வந்து அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருக்குது அப்படின்றத ரீஎம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த ஸ்டோரி வந்து இருக்குது. இப்போது இந்த ஒரு பேட்டர்னை வந்து பல இடங்களில் வந்து நமக்கு பார்க்க முடியும். நவீன மாடர்ன் மார்க்கெட் டிமாண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை மாடர்னாக என்ன இருக்குது அப்படின்றதுக்கு அட்ராக்ட் ஆகி ஒரு பாத்தில் வந்து ட்ரைவ் ஆகி நம்ம ஒரு விஷயத்த தொலைச்சிடுறோம். அதை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வரதே எப்படி வந்து ஒரு சஸ்டைனபிள் ஆங்கிள்லையாக இருக்கட்டும் சரி, நம்மளோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஆங்கிளில் பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு கலெக்டிவைசேஷன் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஒரு ஃபார்மர்ஸ் குரூப்பாக ஒன்றா சேர்றதுனால எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று அதுக்குள்ளேயே வந்து ஜென்ரலாக ஃபார்மர்ஸ், ஃபிஷர்ஸ் இந்த மாதிரி ஜென்ரலாகவே நேச்சர் பேஸ்ட் லைவ்லிஹுட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து அவங்களுக்கும் ரொம்ப இன்ஃபார்மல் நெட்வொர்க்ஸாக இவங்க இருக்கும்போது வந்துட்டு சிஸ்டம்ஸ் அப்படின்றது ஒரு ஏலியனான விஷயமா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபார்மர்ஸ் குரூப் கலெக்டிவைஸ் ஆகி அவங்களுக்கான சிஸ்டம்ஸை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எவ்வளோத்துக்கு அவங்களாலேயே வந்து ஷேர் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியுது அப்படின்றதையும், அவங்களுக்கான ஈகோ சிஸ்டமே எப்படி அவங்களால நல்ல முறையில் அமைச்சிக்க முடியுது அப்படின்றதும் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலான எக்ஸாம்பிளாக வந்து இதில் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இதில் கலெக்டிவ்ஸாக இயங்கும்போது நடக்கிற மாற்றங்களை பற்றி பேசணும். ஆனால் இண்டிவிஜுவல் ஃபார்மர், தனிப்பட்ட ஃபார்மர்ஸ் ஒரு சின்ன அளவிலான ஃபார்மர்ஸ் குரூப் வந்து எப்படி மாடல்ஸாக டெவலப் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது, இல்லை அது சார்ந்து வேலை பண்ணுற ஃபார்மர்ஸோட ஸ்டோரிஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா கார்த்தி? கண்டிப்பாக. ஸோ நம்ம நிறையா வந்து இந்த பக்கங்களில் மாடல் ஃபார்மர்ஸையும் பார்ப்போம். பண்ணைகள் வந்து ட்ரைலேண்ட் ஏரியாஸில் இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. அப்படி நான் ஒன்று ரொம்ப ஊனிச்சு பார்த்தது வந்து கேசவன் அண்ணாவோட ஃபார்ம் தான். இது வந்து மல்லசமுத்திரம், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அங்கே அவரை பார்க்க போயிருந்தேன். ஒரு கொஞ்சம் லார்ஜ் ஃபார்மர் தான், 15 ஏக்கர்ஸ் மொத்தம் ஃபார்ம் வந்து 15 ஏக்கர்ஸு. ஆனால் நிறையா என்ன சொல்கிறது வெரைட்டிஸ் போட்டிருந்தார். ஒரு மல்டி கிராப்பிங்கான ஒரு நல்ல மாடலாக இருந்தது. அங்கே முக்கியமாக வந்து 2 பட்டங்கள் தான் மெயினாக வந்து சித்திரை பட்டம், ஐப்பசி பட்டம். ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரியும் ஒரு லொக்காலிட்டிக்குமே, அதுவும் ட்ரைலேண்ட் ஏரியாஸுன்றப்போ வந்து ரொம்பவே மாறுபடும், நிறையா இது மாறுபடும். நம்ம பொதுவாக வந்து ஒரே டைமில் எல்லாருமே ஷோ பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருப்போம். ஆடிப்பட்டம் மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை. நிறையா டிஃப்ரெண்ட் ஒரு பகுதியிலையுமே க்ராப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும், அந்த பகுதியிலே ஒரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நிறையா அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைக்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அங்கே வந்து ஒரு 10 ஆடு இருக்குது, மாடு 5லேருந்து 10 மாடு இருக்குது, கோழி கொஞ்சம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும்.
ஸோ அங்கே வந்து அந்த ஆடு மாடு கோழிக்கான தீவனங்கள் எல்லாமும் வந்து அங்கேயே இப்போ வந்து கடலை விதைக்கிறாருன்னா கடலையோட பாட்ஸ் இருக்கும்ல அது வந்து ஆட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு சர்க்குலராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஸோ அங்கே எப்படி இருக்குன்னா எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். கொஞ்சம் பல மரங்கள் வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு தேவையான பழங்கள் அதெல்லாம் இருக்கிறதுக்காக. மல்டி கிராப்பிங் ஃபார்மை வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஸாக பிரித்து ஒன்றுத்துலேயே ஒன்று விதைக்கிற மாதிரி இருக்கும். கொள்ளு, தட்டைப்பயிறு, நிறையா வந்து பல்சஸ் அண்டு ஆயில் சீட்ஸு, கடலை, இதுதான் மெயினாக அங்கே விதைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு டைமில் பருத்தியும் விதைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் பக்கத்து ஃபார்ம்ஸ்லாம் கூட பருத்தி விதைக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து சுவின் இந்த மாதிரி பிடி காட்டன்லாம் மற்ற காட்டனும் அங்கே கொஞ்சம் விதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாமும் அங்கே நடக்குது. ஸோ அங்கே வந்து அதான் அவர் தான் வந்து அந்த கடலையிலே 2 வெரைட்டி இருக்கிறது சொன்னார். கொத்து கடலை, கொடிக்கடலை. ஸோ அதுக்கான வேரியேஷன், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன இது இருக்குது, அந்த விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும். ஜென்ரலாக வந்து பக்கத்தில் இருக்க ஃபார்மர்ஸ் வந்து ஏன் வந்து ஆர்கானிக் ஷிஃப்ட் ஆகிறது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, முக்கியமாக வந்து களைக்கொல்லிக்கான விஷயங்கள் அவர் தான் நிறைய ஷேர் பண்ணியிருந்தார். ஏன் வந்து முக்கிய மானாவாரி நிலங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது களை எடுக்கிறதுன்னு, ஏன்னா செலவு ரொம்ப ஜாஸ்தி. இந்த பயிர்லேருந்து வரக்கூடிய இன்கமும் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே எல்லாத்தோட ஈல்டுமே கம்மியாக இருக்கும். இப்போ அரிசி நெல் போட்டோன்னா ஒரு ஏக்கர்லேயே 2 டன் வந்துடும் ஆல்மோஸ்ட் நெல். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டிஸில் தான் வரும். ஸோ ரேட்டுமே ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கப்போ இவங்களுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கமே ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ அப்போது வந்து லேபருக்கான சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் கொடுத்து பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கான பிரச்சனைகள் இருக்கட்டும், அதை எப்படி கவுண்டர் பண்ணலாம், மல்டி கிராப்பிங் மூலியமாக கவுண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி. ஸோ அவர் பிளாட்ஸில் என்ன போட்டிருப்பாருனா இந்த மாற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ ஐப்பசிக்கும் இதுக்கும் சொல்லியிருந்தோம், சித்திரையில் இந்த இடத்துல கடலை போடுறாருன்னா இந்த பிளாட்டில், அந்த பிளாட்டில் வேறு ஒரு அடுத்த இதில் வந்து பல்சஸ் போடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அவர் ஒரு ட்ரைலேண்ட் ஃபார்மிங்கில் ஒரு ஆர்கானிக் ஃபார்முக்கான ஒரு நல்ல ஒரு மாடலாக நம்ம அவரோட ஃபார்மை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி பார்க்கும்போது எவ்வளோத்துக்கு இந்த மாதிரியான மாடல் ஃபார்மர்ஸ் உருவாகிறதா இருக்கட்டும் சரி, இன்டெகிரேட்டடாக மாடல் ஃபார்மிங் மாதிரியான விஷயங்கள் வந்து உருவாகிறது முக்கியமாக இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப தெரியுது. ஸோ இப்போ நம்ம பேசின ஒரு கதைகள்லேயுமே பல நுவான்சஸ் இருக்கும். நம்ம வந்து இவ்வளோ டீப்பாக வந்து ட்ரைலேண்ட் ஃபார்மிங் பற்றி பல எபிசோட்ஸாக வந்து பேசிட்டோம். ஆனாலுமே ஒரு ஃபார்மரோட கதையை பற்றி பேசும்போதும் புது தகவல்களோ புது நுணுக்கங்களையோ புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு நுவான்ஸ்டான ஒரு விஷயமா வந்து ட்ரைலேண்ட் ஃபார்மிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் சரி, இல்லை எந்த வித நேச்சர் பேஸ்ட் லைவ்லிஹுட்ஸாக இருக்கிறதுமே இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஆனால் நம்ம வந்து நம்மன்றதை தாண்டி ஒரு பாலிசி லெவலில் வேலை செய்கிற இடங்கள்லையோ இல்லை இதை பற்றி பேசுகிற களங்கள் வந்து ரொம்ப மேம்போக்கான விஷயங்களை மட்டுமே பேசிட்டு கடந்து போகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த நுவான்சஸ் வந்து பல கட்டங்களையும் போய் சேர்றது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க முடியுது. அதில் வந்து பல விதமான வேலைகள் வந்து முன்னெடுக்க வேண்டிய தேவைகள் அப்படின்றது இருக்கு. இந்த ஒரு விஷயங்களையும் டாக்குமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அந்த டாக்குமெண்ட் பண்ணுற தகவல்கள் வந்து உள்ளூரில் இருக்கிற கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும் சரி, இல்லை ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு போய் சேர்றதா இருக்கட்டும் சரி, உள்ளூர் அளவில் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணி ஒன்றிணைத்து இப்போ எப்படி நம்ம ரெண்டாவது பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரு ஈகோ சிஸ்டமாக ஃபார்ம் ஆச்சோம், அந்த மாதிரி உள்ளூர் அளவில் எல்லா பகுதிகள்லையும் வந்து கொண்டு போகிறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதை நோக்கின பாதையில தான் நம்ம அறம்திணையும் வந்து முக்கியமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது போன்ற இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம்திணை பாட்காஸ்ட். அறம்திணை ஒரு நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் இந்த பாட்காஸ்ட்டை தவிர்த்து நிறைய கல அளவில் செயல்பாடுகள், கல ஆய்வுகள், டாக்குமெண்டேஷன், ஆக்ஷன் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு யூத் அண்ட் சிவிக் என்கேஜ்மெண்ட் சார்ந்த நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் பல லெவல்ஸில் எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. முக்கியமாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஸோ உங்களை மாதிரியான ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் டொனேஷன் லிங்க் அண்ட் QR கோட் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நன்றி.